ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னா 1 o'clock வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் அடி இல்லை. ஆனால் 1 o'clock அப்புறம் மார்க்கெட் வந்து திசையை மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா நான் அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது நிஃப்டி 50 40 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு. சென்செக்ஸ் ஒரு 90 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல வச்சு, பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 34 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி மாறி இருந்தாங்க. ஸோ ஒரு 130க்கு அப்புறம் மார்க்கெட்டோட போக்கே பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. நிஃப்டி 50 சரியான அடி. அதுவும் சென்செக்ஸ்லாம் 900 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ் போயிருக்கு. பேங்க் நிஃப்டியெல்லாம் 500 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவ் போயிடுச்சு. கடைசியில் க்ளோசிங் வந்து நிஃப்டி 50 168 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்லையும் 23,644 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 78,248 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 450 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 50,952 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 358 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 250 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 43,971 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,893 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 2,173 கோடிக்கு நெட் பயஸாக இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க, டிஎஸ் வாங்குறாங்க. இந்த ட்ரெண்ட் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 50,952 பாயிண்ட்ஸில் இருந்துச்சு. 358 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். இதில் ஏ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அன்னைக்கு 4% அப்பு, 577 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபெடரல் பேங்க் வந்து 2.5% அப்பு, 201 க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இது நிறைய பேர் கேட்குறீங்க, அன்றைக்கி 2% பாசிட்டிவ், 63.88 காஸ்ட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் 963, 1% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ், 101 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க், கனரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், நெக்ஸ்ட் கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, இதெல்லாம் கிட்டத்தட்ட நெகட்டிவ்ல வந்துச்சு. இதில் வந்து 1% மேலே நெகட்டிவ் இருந்ததுன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா. ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிஸும் கிறிஸ்வுடும் வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கில் வெயிட்டேஜ் இருக்குது, ஸோ நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்டாக்ஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 11% அப். இன்னைக்கு மட்டுமே 1,329 ரூபா ரேலி ஆயிருக்கு. 12,630 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரே நாளில் ஒரு ஸ்டாக் 1,329 ரூபா ரேலி ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் பெர்ஃபார்மிங் செக்டர் ஸ்டாக்ஸாக இருக்குது. ஸோ குறிப்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய அளவில் நியூஸஸ் எதுவுமே வரல, ஆனாலும் மேலே போயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து மார்க்கெட் மோஜோ பார்த்தீங்கன்னா ஹோல்ட் கால் தான் கொடுக்குறாங்க. ஸோ பாஸ்ட் இயரில் பார்க்கும்போது இந்த பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 50% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு மட்டுமே 11% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 12,630 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. இது பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மார்க்கெட்டில் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ், அதாவது அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட் 10% அப்பு, அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் 7.57% அப்பு, அதானி பவர் 6.5% அப்பு, 539 ரூபாவில் இருக்குது. ஸோ அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு நல்ல ட்ரெண்டில் இருக்குது. ஒரு ரீசன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெஞ்சூரா வந்து இவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல அந்த வெஞ்சூரா ப்ரோக்கரேஜஸ் வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அந்த பேசிஸில் மேலே போயிருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அதானி வில்மரில் வந்து அவங்க ஜாயின்ட் வெஞ்சூரில் சில ஸ்டேக்ஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி அதானி என்டர்பிரைசஸோட ஒரு ஹோலி ஒன் சப்சிடரி தான் இந்த அதானி கமாடிட்டிஸ். ஆக்சுவலி அந்த கம்பெனியும் சிங்கப்பூர் பேஸ்டு வில்மர் இன்டர்நேஷனலும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சூர் பேசிஸில் ரன் பண்ணுறது இந்த அதானி வில்மர். இது வந்து எஃப்எம்சி செக்டர்லாம் வருது. இந்த ஃபார்ச்சூன் ஆயில்லாம் இருக்குல்ல, அந்த பிஸ்னஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து 44% ஆஃப் த என்டையர் ஸ்டேக்குமே அவங்க வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வர போகிறாங்க. ஸோ இது மூலம் மட்டும் $2 billion வந்து பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்துக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து அவங்களோட சப்சிடரி, அதானி என்டர்பிரைசஸ் ஒரு சப்சிடரியாக இருக்கிற அதானி கமாடிட்டிஸ் மூலமாட்டு எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வராங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நியர்லி பார்க்கும்போது $2 billion அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபண்ட் இது மூலமாட்டு கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 16,000 கோடி. ஸோ ஓவரால் அடுத்து வந்து அதானி குழுமத்தில் வந்த அப்டேட்டு எஃப்எம்சி பிஸ்னஸ் ஆனால் அதானி வில்மரை வந்து அவங்க எக்ஸிட் பண்ண போகிறாங்க 44%. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட்டு 136 ரூபாய் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ கண்டினியூஸ் நெகட்டிவ்ல தான் போயிட்டுருக்காங்க. ஸோ 184 வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ 136, 128 போனது, இப்போ 136ல் இருக்குது. டாடா ஸ்டீல் வந்து இப்போதைக்கு கை வைக்க வேண்டாம். ஸோ கண்டினியூஸ் ப்ரெஷரில் தான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டொமஸ்டிக் ஸ்டீல் கம்பெனியோட கம்மி ப்ரைஸில் இந்தியாவில் ஸ்டீல் சேல் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு டொமஸ்டிக் ஸ்டீல் கம்பெனிஸ்க்குலாம் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அது பக்கம் இப்போ டாடா ஸ்டீல் வந்து ஆல்ரெடி அவங்களோட குளோபல் பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு நெகட்டிவ் அப்டேட் டாடா ஸ்டீலில் வந்திருக்கு. நெதர்லாண்டோட என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து
டாடா ஸ்டீலுக்கு வந்து இவங்க அந்த என்விரான்மெண்ட் வயலேஷன், அதாவது என்விரான்மெண்ட் பொட்டன்ஷியல் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் சில வயலேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாடா ஸ்டீல் கம்பெனியோட இன்டர்நேஷனல் பிஸ்னஸான இந்த நெதர்லாண்டில் இருக்கிற பிஸ்னஸுக்கு நெதர்லாண்டோட கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜுமிடன் ஆப்ரேஷன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 மில்லியன் யூரோ வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அவங்களோட இன்டர்நேஷனல் பிஸ்னஸுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டச் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ரேஷனை ஷட் டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த வயலேஷனை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராப்பர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த யுனைடெட் கிங்டம் பிஸ்னஸில் இருக்கிற அந்த பிளான்ட் வந்து 7 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ க்ரீன் ஸ்டீலே இதில் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேரெக்டாக அயன் இதை ரெடியூஸ் பண்ணிட்டு எலக்ட்ரிக் ஆர் ஃபர்னஸ் மூலமாட்டு பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் முக்கியமாட்டி இப்போ $5 பில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தேவைப்படும் இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் டாடா ஸ்டீல் இப்போ இருக்கா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ வெயிட் ஃபண்ட் இருக்கும் அவங்களுக்கு மற்ற கம்பெனியில் இருக்கும், பட் டாடா ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். மேபி இவங்க எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ டாடா ஸ்டீலில் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள், ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் JSW குரூப்பில் வந்து அப்டேட்டு. ஸோ JSW குரூப் பார்த்தீங்கன்னா அந்த கீலி, அடுத்தது வந்து BYD கார்ஸ் குறிப்பாட்டு இது ரெண்டுமே சைனா கம்பெனின்னு நினைக்கிறேன். இவங்களோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்படி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா JSW MG மோட்டார்ஸ் அப்படி ஜாயின்ட் வெஞ்சர் பேஸில் வந்து இந்தியாவில் கார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி இன்னும் இந்த 2 கம்பெனிஸ் கூட பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்க போல். ஸோ எலக்ட்ரிக் கார் ப்ரொடக்ஷன் பிளானில் தான் இருக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் ட்ரக்ஸும் மேனுஃபேக்சர் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா JSW குரூப் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் IRFC பார்த்தீங்கன்னா 4.5% கிட்டத்தட்ட 5% அப்போ $153 இருக்குது. ஸோ இதெல்லாம் 138 வரும்போது நான் யூஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ வந்து வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 32 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது, பட் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கினேன். அடுத்தது Zomato 4% அப்பு, வருண் பெவரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3% பாசிட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இன்றைக்கி IRDA இந்தியன் ரினோபிள் எனர்ஜி இன்றைக்கி 10% அப்பு, ஏவு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 4% அப்பு, இந்திரா பதாசா கேஸ் லிமிடெட் 4%, பயோகான் 4% அப்பு, இதெல்லாமே பாசிட்டிவில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ITA லிமிடெட் 15% அப்பு, கிரெடிட் ஆசஸ் கிராமின் லிமிடெட் 8% அப்பு, ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 7% அப்பு, ஆக்ஷன் கன்சர்ன் எக்யூப்மெண்ட் லிமிடெட் 5% அப்பு. ஸோ இதெல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. மணப்புரம் ஃபினான்ஸும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 3% பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. 189 ரூபா வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மேபி சூன் வந்து 200 தாண்டிடும் போல் இருக்குது மணப்புரம் ஃபினான்ஸு. மார்க்கெட்டில் பிளட் பாத் எங்கே அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டிஃபென்ஸ் செக்டாரில் தான். மோஸ்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்லாம் பயங்கரமாக அடி விழுந்திருந்தாங்க. இதில் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் 4% அவுட்டு, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் 3.5% அவுட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெல்லு அது ஒரு 2.5% அவுட்டு, அடுத்தது வந்து BDL பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் 7% அவுட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸும் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ரிசி பில்டர்ஸ் இது எல்லாமே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க மார்க்கெட்டில் இன்னைக்கு செக்டார் வைஸ் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபார்மா, கன்சியூமர் இந்த ரெண்டும் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ரிமைனிங் எனர்ஜி, மீடியா, டெக்னாலஜி, பேங்கிங், சிமெண்ட், ஃபினான்ஸ், ரியல்டி, சர்வீஸ், இன்ஃப்ரா, PSU பேங்க், ஆட்டோ, PSE மெட்டல் இது எல்லாமே நெகட்டிவ்ல இருந்துச்சு. எக்ஸப்ட் ஃபார்மா அண்ட் கன்சியூமர் அதர் செக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்குது. RVNL கொடுத்த அப்டேட் இவங்களுக்கு ஒரு 137 கோடி கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வேட் வந்து கிடச்சிருக்கு. புஷ்வாவால் கண்டாவா அந்த ப்ராஜெக்ட் வந்து 137 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி RVNL அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து RVNL பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ITC பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டிசம்பர் 16 NCLT ஆர்டர். ஸோ நீங்கள் வந்து NCLT ஆர்டரில் இருந்து 60 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ITC ஹோட்டல்ஸை லிஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றியிருக்காங்க ITC. ஸோ இது வந்து ITCயை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். இன்றைக்கி மட்டுமே ITCயில் நான் ஒரு 35 ஷேர் வாங்கி போட்டேன். ஸோ ஓவரால் விரைவில், அதாவது 1ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ மேபி நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. 1ஆம் தேதி வாங்காதீங்க, அப்புறம்லாம் என்கிட்ட வந்து கேட்காதீங்க. ஆக்சுவலி ஜனவரி 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ITC ஹோட்டல்ஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவரால் இது வந்து ITCயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்தியன் IT கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மேபி மார்ஜின் ஜம்ப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க Q3ல. ஏன்னு பார்க்கும்போது ருப்பி வந்து வீக்கனாக இருக்கிறது இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 200 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் 26 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வரைக்கும் இது வந்து இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் இது வந்து இந்தியன் IT கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. IT கம்பெனிஸில் இன்ஃபோசிஸ் இருக்குது, விப்ரோ இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ்லாம் நம்ம கொஞ்சம் வாங்கி கடைசியாட்டு வாங்கி வச்சுருக்கோம். ஸோ ஓவரால் இது IT கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. சக்தி பம்ப்ஸ் 4% மேலே போனாங்க. ஜனவரி 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜனவரி 7ஆம் தேதி
ஃபண்ட்ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து இன்றைக்கி 4% சக்தி பம்ப்ஸ் மேலே போயிருக்கு. ரியல் ஜிடிபி க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா Q3 இல்லைனா Q4 ஆஃப் ஃபினான்ஷியல் 25 வந்து ரிகவர் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு சொல்லி. ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கேஜி பிளாக்ல வந்து ஆயில் வந்து ப்ரீமியம் ஃபார் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்து முயற்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் பிபியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கொலாபரேஷனில் தான் இருக்கிறாங்க. பே ஆஃப் பெங்காலில் இருக்க கேஜி D6 பிளாக்ல வந்து எடுக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பிட்டிங்கும் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. மேசகான் ஷிப் பில்டர்ஸ் 1990 கோடிக்கு ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்து இவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. சப்மரைன்ஸ் எண்டூரன்ஸ் அப்படிங்கிற ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து DRDO அந்த ஆக்சுவலி இது வந்து மினிஸ்ட்ரிக்குள்ள டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ள வர ஒரு அமைப்பு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரோபுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து மேசகான் ஷிப் பில்டர்ஸில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.